வணக்கம் வணக்கம் மக்களே. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தோட மாநில மாநாடு கடலூரில் நடக்கிறதுக்கு அதுக்கான பணிகள் ஒவ்வொரு மாவட்ட வாரியாகவும் தொண்டர்களும் நிர்வாகிகளும் சிறப்பான முறையில் செயல்படுத்திட்டு இருக்காங்க. அதில் எங்கள் மாவட்டத்தை சேர்ந்த நிர்வாகிகளும் தொண்டர்களும் கடுமையான உழைப்பு போட்டு ஒவ்வொரு வீடு வாரியாக தங்களுடைய அழைப்புதலை கொண்டு போய் கொடுத்து தாம்பூல தட்டு வச்சு கொடுத்து இந்த மாநாட்டுக்கு வருமாறு அழைப்பு விடுத்திருக்காங்க. இது எங்கள் அந்நியார் கரங்களை வலுப்படுத்துறதுக்காக மிகவும் எங்கள் அந்நியார் தலைமையில் முதல் முறையாக மாநாடு அதை வெற்றியடை செய்யணும்னு ஒவ்வொருத்தரும் செயல்பட்டுருக்காங்க. அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் வருது பாருங்கள். நன்றி, வணக்கம். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை அந்த கடலூர் மாநாடு மக்கள் உரிமை மீட்பு மாநாட்டுக்கு ஒவ்வொரு ஒன்றிய வாரியாக அழைப்புதல் கொடுத்து நிர்வாகிகள் அழைக்க சொல்லியிருக்காங்க. இவர் முன்னாள் ஒன்றிய மாணவரணி செயலாளராக இருந்திருக்காரு. அவருக்கு இப்போது என்னுடைய அழைப்புதல் வர ஜனவரி 9ஆம் தேதி நமது தலைவர் கேப்டன் அவர்களுடைய ஆட்சியோட அந்நியர் தலைமையில மிக பிரம்மாண்டமான மாநாடு நடக்க போகுது. அதுக்கு தவறாம வந்து கலந்துக்குங்க. வந்து கலந்துக்கிட்டு நம்ம கழகத்தை வலுப்படுத்துறதுக்கான வழி பார்ப்போம். நீங்க ஏதாவது பேசுறீங்களா? இல்லை, கண்டிப்பாக 9ஆம் தேதி மாநாட்டுக்கு எல்லாரும் போய் காலையில ஒரு 6 மணிக்கு கிளம்புற மாதிரி இருக்கும். 6 மணிக்கு கிளம்புனோம்னா அங்க ஒரு 4 மணிக்கு போய் சேர்ந்துருவோம். கடலூர் மாவட்டம் 6 மணிக்கு ரெடியா இருந்துக்கும். சரி சரி. இது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சேர்ந்த கடலூர் மக்கள் உரிமை மீட்பு மாநாட்டுக்கு அழைப்பு எடுத்திருக்கு சொல்லியிருக்காங்க. இவர் நம்ம கட்சியோட இப்போதைய கிளை அவைத்தலைவர். அதாவது நமது கட்சியில் உள்ள பேனர் கட்டுறது, பிளெக்ஸ் ஓட்டுறது, இந்த மாதிரி பல வேலைகளுக்கு இன்ஜினியரிங் ஒர்க் பார்க்குறவர். இவர் சொன்னாதான் கொடிக்கம்பமே நிற்கும். அந்த அளவுக்கு ஒரு கட்சி மீது ஆர்வம் கொண்டவர். இவரை பற்றி சொல்லணும்னா ஏடிஎம்கே கேண்டிடேட் கிட்ட போயிட்டு அவங்க உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஓட்டு போட சொல்லும் போது அவர் சொன்ன விஷயம், தேமுதிகாவுக்கு தான் ஓட்டு போடுவேன், நாகராஜ் யாருக்கு சொல்றானோ அவனுக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவ்வளோ தில்லானாலு. வர்ற ஜனவரி 9ஆம் தேதி அவர் தலைவரோட மிகப்பெரிய மாநாடு, தலைவரோட ஆட்சியோட அந்நியர் தலைமையில நடக்குது மக்கள் உரிமை மீட்பு மாநாடு. அதை கண்டிப்பா தவறாம வந்து கலந்துக்கும். காலையில 6 மணிக்கு நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து கிளம்புறது. ஒரு 4 மணிக்கெல்லாம் கடலூர் மாவட்டம் போயிடுவோம். தவறாம வந்துரு. ஓகே, உங்களோட கருத்து ஏதாவது இருக்கா? கண்டிப்பா போயிடலாம். இந்த டைம் வெற்றி நமதே. நன்றி நன்றி. இந்த இருக்க லைட் வெளிச்சமா இருக்கே நினைச்சிடாதீங்க. பூரா ஜெனரேட்டர் காசு தான். பூரா டீசல் கொடுத்துதான் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். அதுல கூட எப்படா கட் பண்றது யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. எப்படியோ ஏதையாவது விஜயகாந்த மடக்கி இருந்து பாக்குறாங்க. மடக்குங்க. நிலையில நான் என்ன சொல்றேன், எதுல மடக்கு? காசுல தானே. நில உச்ச ஆக்கிரமிப்பு, நில உச்ச வரம்பு, நிலத்தை எடுத்துக்க. என்ன ஏக்கர் நீ எடுத்துக்கியா? மக்கள் கொடுத்தது எடுத்துட்டு போய் எனக்கு தேவையில்லை. எனக்குன்னு ஒரு ஏதோ ஒரு இடம் கொடுப்பீங்களா? அது இருக்கும்ல. என் மனைவிக்குன்னு ஒரு இடம் இருக்குன்னு உங்க சட்டத்தில் இடம் இருக்கும்ல. என் பிள்ளைக்குன்னு இத்தனை இருக்கணும்னு இருக்குல்ல. அது கிடைச்சா எனக்கு போதும். எவ்வளவு பேர் இருக்க? இந்த 4 பேர் வந்தா ஒரு நேரம் சோறு போட மாட்டீங்க. அதுலயே நம்மளுக்கு போதும், முடிஞ்சிடும். இத்தனை பேர் வீட்டுக்கு நான் போயிட்டு வரக்குள்ள முடிச்சிடும். என்னையா காசு 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 பணம் படப்புவாங்கயா நீங்களும் உங்க காசு என்னையா கோடி கோடியா சேர்த்து வச்சு எங்கயா கொண்டு போக போறீங்க? செத்தா கூட அருணாக்குடி அத்து விட்டுட்டு தான் உள்ளத்தி கொண்டு போய் போதைக்கிறான். காசும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. விஜயகாந்த் இப்படி எல்லாம் மிரட்டுன்னு நினைச்சா தோல்வி அவங்களுக்கு தான் தவிர எனக்கு கிடையாது. உங்களை மாதிரி நான் காசுக்கு ஆசைப்பட்டு லஞ்சம் வாங்கணும், பெரிய ஓனர்களை பார்க்கணும், பெரிய அதிபர்களை இப்பயே பார்க்கணும் பயம். எனக்கு அந்த பயம் இல்லை. மக்கள்கிட்ட நேரடியாக சொல்லுங்க, என்கிட்ட காசு இல்லை. அவன் கோடி கோடியா செலவு பண்ணுவான். நீங்க ஓட்டு போடுறீங்கன்னா ஓட்டு போடலையா சொல்லுங்க. என்கிட்ட காசு கிடையாது. இப்படிதான் வரப்போறேன். பாராளுமன்றக்கப்ப பத்திரிகையாளர் நண்பர்களாம் கேட்கிறாங்க, ஏன் சார் உங்களுக்கு காசு வேணுமே? என்னுடைய பொருளாளர்களை என் தொண்டர்கள் தான். தொண்டர்களுக்கு நான் அடிமையாகத்தான் இருப்பேன். அவங்களுக்கு தான் நான் பயப்படுவேன். உங்களுக்கு ஒண்ணுனா நிச்சயமாக நான் நேரில் வந்து இறங்குவேன். அடுத்தவங்களை மாற ஓட மாட்டேன். சாப்பாடு இருக்கு, எங்க பிரிச்சு தராங்களோ அங்க போய் வாங்கிக்கிட்டு
பத்திரமா போனேன், எனக்கு தூக்கம் வர வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஜாக்கிரதை. நீங்களாம் இளைஞர்கள் எல்லாரும் பாதுகாப்போட போகணும். சத்திரியன்கிற வீரன், சத்திரியன் கூட சாணக்கியனாக